வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம முருங்கைக்காய் உருண்டை செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: முருங்கைக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க, வெங்காயம் பெருசாக இருந்தால் 5, தேங்காய் பூ ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 200 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், பச்சை மிளகாய் 7, பூண்டு ஒரு முழுசு, மிளகாய் வத்தல் ஒரு 5, இஞ்சி 25 கிராம், மல்லி இலை ஒரு கைப்பிடி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் எண்ணெய் விட்டுக்குவோம். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோனையும் அதிலே நம்ம மிளகாய் வத்தல், வெங்காயம் அதெல்லாம் போடணும். போட்டு வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல்களை ஊற்றிக்கோங்க, வேணும்னா குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் அதில் கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். வெள்ளை பூண்டு அதிலே போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி அதிலே போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சத்தும் கூட முருங்கைக்காய் உடம்புக்கு. அதுக்கு நானையும் இதை நம்ம ஆற எடுத்து வச்சுக்குவோம். ஆற விட்டுட்டு பொட்டுக்கடலை தனியாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது. கடலைப்பருப்பு வந்து அந்த ஈரத்தை நல்லா சக் பண்ணி எடுக்கிறதுக்காக ருசிக்கும் சேர்த்து நம்ம போடுறோம். அப்போ அந்த தண்ணி பசை இல்லாமல் நல்லா உறிஞ்சி எடுத்து உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால் போடுறோம். இப்போ நம்ம முதல்ல அந்த பச்சை மிளகாய், வரமிளகாய், தேங்காய் பூ அதை போட்டு மல்லி, கருவேப்பிலை எல்லாம் பச்சையாக போடணும். அதை வதக்கக்கூடாது மல்லி கருவேப்பிலையா, ஏன்னா அது ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இதை போட்டு நல்லா ஒரு ஓட்டிக்கிட்டு அப்புறமா பொடி பண்ண பிறகு அதில் இந்த வெங்காயத்தை போட்டோம்னா மசிஞ்சிரும். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்துக்கு அரைஞ்சிரும். இது நல்லா வெங்காயம் பயப்படவே வேணாம். வெங்காயம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். குவான்டிட்டி கூடுன்னு உங்களுக்கு அவ்வளோதான். நமக்கு குறைச்சி போட்டோம்னா கொஞ்சமாக கிடைக்கும், நிறைய போட்டோம்னா நிறைய கிடைக்கும். முருங்கைக்காயும் அதே போல் கூட்டி குறைச்சிக்கலாம். நம்ம இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் இல்லை. உங்களுக்கு அளவு கொஞ்சமாக வேணும்னா வெங்காயத்தை குறைச்சிக்கோங்க. அதே போல் பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம குறைச்சி 1/2 டம்ளர் கூட வறுத்து பொடி பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஒரு 2, 3ன்னு யூஸ் பண்ணோம்னா, இது நான் 5 பீஸ் போட்டிருக்கேன், அதனால் நான் கூட போட்டிருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் முருங்கைக்காயை. அதை நல்லா ஒரு எண்டில் பிடிச்சிட்டு ஸ்பூனில் வலித்தோம்னா அழகாக வந்துடும். இது நல்லா வாசமாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் உருண்டை. நல்லா கரெக்டாக கொஞ்சமாக கூட நீங்கள் வெங்காயம் அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லோட அந்த முருங்கைக்காய் அந்த பல்ப்பு வலித்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த உருண்டையோடு பிசைஞ்சு உருட்டி போடும்போது இந்த மாதிரி ஸ்பூனில் வலித்து எடுத்தோம்னா நல்லா நீட்டாக வந்துடும். அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை நீங்கள் சாம்பாரில் எதுலாச்சும் ஊற்றிக்கலாம், இல்லை சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும் தண்ணி. இப்போ அந்த வேக வச்ச சதை பகுதியை அதில் போட்டுக்கிறோம். அரைச்சது எல்லாம் பேசனில் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை பொடியை போட்டுறேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். ஏன்னா பொட்டுக்கடலை ருசியாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே போட்டுருவேன் நான். 1 டம்ளர் போட்டால் சரியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உரப்பு இல்லைன்னா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடலைப்பருப்பு போட்டு பிசைஞ்சுக்கலாம். உருட்டுற பதத்துக்கு வந்தாலே நீங்கள் கடலைப்பருப்பை நிறுத்தி வச்சுக்கலாம்.
பிசைஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு உருட்டுற பதம் வரும். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் போதும்னு. இது தேவையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் நான். சப்போஸ் இது பத்தலைன்னா கூட இன்னும் கூட நீங்கள் கடலைப்பருப்பு வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. ஐயோ நமக்கு உருட்டை வரலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பை வறுத்து போட்டிங்கன்னா கட்டியாக போயிடும். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் லஞ்சுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 3-4 நாள் அப்படி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. மறுநாள் நமக்கு லஞ்சு கட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரம் நம்ம காய் சமைச்சிட்டே இருக்கணும். அழகாக இதை பொரித்து எடுத்துகிட்டு ஒரு எக்கு கிரேவி பண்ணி லஞ்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். அதனால் முதல் நாள் நைட்டே கூட இதை நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். முருங்கைக்காய் உருண்டை உருட்டியாச்சு, பொரித்து எடுக்கலாம். ஆறுனா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்காது, சூடாக இருக்கும்போது தான் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் சாப்பிட போகும்போது தான் நீங்கள் பொரிக்கணும். சப்போஸ் பொரித்து எடுத்துகிட்டு சாப்பிடும்போது கூட திரும்ப ஹீட் பண்ணிங்கன்னா கிறிஸ்பினஸ் வந்துடும். சாப்பிடும்போது பொரிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.